இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். மிக்ஸ் அண்ட் மேட்ச் உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய மிக்ஸ் அண்ட் மேட்சும் மத்திய கிழக்கு நிலவரங்கள் மற்றும் அமெரிக்காவின் வெடிமருந்து கையிருப்பு குறித்த வாத பிரதிவாதங்கள் மீது ஒரு பார்வையை தொடுக்க விரும்புகின்றது. பென்டகன் ஆகிய அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய வெடிமருந்து கையிருப்பாவது குறைந்து கொள்வதாவது என இன்று அதிகாலை தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் சுழற்றி அடித்துள்ள அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவிடம் மிகப்பெரிய அளவில் வெடிமருந்து இருப்பு இருப்பதாக கூறியதுடன் இப்படி வெடிமருந்து கையிருப்பு குறைவது குறித்த வதந்திகளை இல்லையென்றால் தகவல்களை அமெரிக்க படைத்தரப்பிலிருந்து யாராவது கசியவிட்டால் அவர்களுக்கு ஆபத்து வரும் என்றும் எச்சரித்திருக்கின்றார். அமெரிக்காவில் மிட்டர்ம் எலெக்ஷன் எனப்படும் காங்கிரசுக்குரிய தேர்தல் இடம்பெறுவதற்கு முன்னர் இந்த போரை எப்படியும் முடிவுக்கு கொண்டு வர துடிக்கும் ட்ரம்புக்கு அதற்கு பதிலாக எதிர்மறையான விளைவுகள் தான் வந்து கொள்கின்றன. ஈரானோ ட்ரம்பின் விருப்பத்திற்கு தலை சாய்க்க மறுத்து ட்ரம்பின் இக்கட்டான நிலைமையையும் கணக்கில் எடுத்து பேச்சுவார்த்தை வேசைக்கு வர பின்னடிக்கின்றது. இது மிட்டர்ம் எலெக்ஷனுக்கு முன்னர் ஈரானிய போரிலிருந்து கலந்து கொள்ளும் ட்ரம்பின் திட்டத்திற்கு பெரும் குந்தகமாக மாறியுள்ள நிலையில்தான் இப்போது அந்த குந்தகத்துக்குள் இன்னொரு குந்தகமாக வெடிமருந்து பற்றாக்குறை குறித்த செய்திகள் சார்பான அழுத்தமும் ட்ரம்புக்கு உருவாகியுள்ளது. ஈரானிய போரில் அமெரிக்கா தனது தாட் எனப்படும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புக்கு பயன்படுத்தும் இடைமறிப்பு ஏவுகணைகளில் ஏற்கனவே இருப்பில் இருந்த 80% ஏவுகணைகளை பயன்படுத்திவிட்டதால் அந்த தாட் ஏவுகணை பாதுகாப்பின் அளவு, அதாவது ஏவுகணை பாதுகாப்பு இடைமறிப்பு ஏவுகணைகளின் அளவு ஆபத்தான அளவுக்கு குறைவடைந்து இருப்பதாக அமெரிக்க படைத்துறையின் மூத்த இராணுவ தளபதிகள் தான் ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் அமெரிக்க இராணுவ தளபதிகள் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்தாலும் பென்டகனின் வெடிமருந்து கையிருப்பாவது குறைவதாவது என சொல்லியிருக்கின்றார் என்று ட்ரம்ப். தேவைக்கேற்ப ஏவுகணைகள் அமெரிக்காவுக்காக தயாரிக்கப்படுவதாக குறிப்பிட்ட ட்ரம்ப் தாட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புக்குரிய இடைமறிப்பு ஏவுகணைகள் போதுமான அளவில் அமெரிக்காவின் கையிருப்பில் உள்ளதா இல்லையா என்ற விடயத்தில் மட்டும் சுட்டிப்பாக எதுவும் கூறவில்லை. மாறாக பொதுவாக அமெரிக்காவிடம் மிகப்பெரிய அளவில் வெடிமருந்து கையிருப்பு இருப்பதாக மட்டும் அவர் கூறி சமாளிக்க முனைகின்றார். அமெரிக்க வரலாற்றில் தற்போதுதான் பாதுகாப்பு நிறுவனங்கள் அதிக எண்ணிக்கையில் ஆயுத தொழிற்சாலைகளை நிர்மாணித்து வருவதாக எல்லாம் இன்று அதிகாலை ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியலில் கூறியிருக்கின்றார். உண்மையாக இருக்கக்கூடும். ஆனால் பென்டகனின் வெடிமருந்து கையிருப்பு குறித்து ட்ரம்ப் குறிப்பிடும் இந்த விடயத்தில் உண்மையும் இருக்கின்றது, பொய்யும் இருக்கின்றது. இரண்டும் கலவை நிலையில் தான் இருக்கின்றன. அமெரிக்க படைத்துறையிடம் மிகப்பெரிய வெடிமருந்து கையிருப்பு இருப்பதை மறக்க முடியாது. பெரும் அம்யூனிஷன் டம்ப் இருப்பதை மறக்க முடியாது. ஏனெனில் அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய பன்முகத்தன்மை வாய்ந்த ஆயுத களஞ்சியங்களை கொண்டிருக்கும் ஒரு நாடு. ஆகையால் அதனிடம் நிச்சயமாக வெடிமருந்து கையிருப்பு அதிகமாக இருக்கும். இது புரிதலுக்குரிய ஒரு விடயம். அமெரிக்காவில் நாடு முழுவதிலும் அதற்கு பல பாதுகாப்பான வெடிமருந்து களஞ்சியங்கள் உள்ளன. உலகின் மிகப்பெரிய வெடிமருந்து களஞ்சியங்களில் ஒன்றாக கருதப்படும் நெவாடா பாலைவனத்தில் உள்ள ஹார்த்தோர்ன் களஞ்சியம் முதல் பல களஞ்சியங்கள் அமெரிக்காவுக்கு உள்ளே உள்ளன. அதேபோல அமெரிக்கா பிராந்திய அளவில் வைத்திருக்கக்கூடிய மத்திய கிழக்கு உட்பட்ட பிராந்தியங்களில் வைத்திருக்கக்கூடிய இராணுவ முகாம்களிலும் வெடிமருந்து களஞ்சியங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அமெரிக்காவை பொறுத்தவரை நெவேடா பாலைவன ஹார்த்தோன் களஞ்சியம் மிகப்பெரிய ஒரு களஞ்சியம். 1,47,000 ஏக்கர் பரப்பளவில் விரிந்துள்ள ஹார்த்தோன் களஞ்சியம் நிலப்பரப்பின் அடிப்படையில் நோக்கினால் ஏறக்குறைய அதன் அளவு சிக்காகோ நகரத்தின் அளவுக்கு பெரியது. அந்த அளவு பெரிய இராணுவ களஞ்சியம். நெவேடா பாலைவனம் முழுவதுமே விரும்பியுள்ள இந்த களஞ்சிய வளாகத்தில் 2,900க்கும் மேற்பட்ட களஞ்சியங்கள் தனித்தனியாக, அதாவது வெடிமருந்து சேமிப்பு கிடங்குகள் தனித்தனியாக பதுங்குகுழிகளாகவும் தரைக்கு மேலுள்ள களஞ்சியங்களாகவும் உள்ளன. இங்கு அதாவது நெவாடா பாலைவனத்தில் உள்ள களஞ்சியத்தில் மட்டும் 150க்கும் மேற்பட்ட
திறந்த வழி சேமிப்பு பகுதிகள் உள்ளன. அதாவது பதுங்குகுழிகளுக்கு இல்லாமல் திறந்த வழியிலும் உள்ளன. அதேபோல பதுங்குகுழிக்கு கீழும் பல களஞ்சியங்கள் உள்ளன. ஒருவேளை ஒரு களஞ்சியத்தில் ஒரு வெடிவிபத்து ஏற்பட்டால் அது மற்ற களஞ்சியங்களுக்கும் பரவாத வகையில் தூர நெவடா பாலைவனம் முழுவதிலுமே இந்த களஞ்சியங்கள் விரவியுள்ளன. இது நீங்கள் ஓரளவுக்கு அறியக்கூடிய விடயம், இல்லை என்றால் இது உங்களுக்கு புதுமையான விடயமாக இருக்கக்கூடும். இதே போல ஒக்லஹோமாவில் உள்ள மெக்கலெஸ்டர் வெடிமருந்து களஞ்சியம் இன்னொரு பெரிய களஞ்சியம் அமெரிக்காவுக்கு உள்ளது. அதேபோல் இந்தியானா மாநிலத்தில் உள்ள கிரேன் களஞ்சியம் மிகப்பெரிய களஞ்சியம். கென்டக்கியில் உள்ள ப்ளூ கிராஸ் களஞ்சியமும் மிகப்பெரிய ஒரு வெடிமருந்து களஞ்சியம். ஆர்கன்சாஸில் உள்ள ஃபைன் பிளப் களஞ்சியம் என பாரிய களஞ்சியங்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு இருக்கத்தான் செய்கின்றன. அங்கு வெடிமருந்து கையிருப்புகளும் போதிய அளவில் இருக்கத்தான் கூடும். ஆனால் எவ்வகையான வெடிமருந்து கையிருப்புகள் அங்கு இருக்கக்கூடும்? ட்ரம்ப் கூறுவது போல பீரங்கி குண்டுகள் முதல் சிறு ஆயுதங்களுக்குரிய வெடிமருந்துகள், ஏன் ஏனைய ஏவுகணைகள் போன்ற ஏராளமான வெடிமருந்து கையிருப்பு இருக்கும். ஆனால் இப்போது சப்ஜெக்ட் என்னவென்றால், ஈரானிய போரில் அமெரிக்கா தனது மத்திய கிழக்கு தளங்களை காப்பதற்காக ஒவ்வொரு முறையும் ஈரான் அதன் மீது தாக்குதல்களை நடத்தும் போது அவற்றை இடைமறித்து தடுக்க, இல்லையென்றால் ஈரான் ஏவுகணைகளை இடைமறித்து தடுக்க தாட் ஏவுகணை எதிர்ப்பு பொறிமுறையை பயன்படுத்தி கொண்டது. பல இடைமறிப்பு ஏவுகணைகளை ஏவிக்கொண்டது. அப்படியானால் அவ்வாறாக ஏவப்பட்ட ஏவுகணைகளுக்கு பதிலான ஏவுகணைகள் எல்லாம் இப்போது போதிய அளவில் அமெரிக்காவிடம் இருக்கின்றதா இல்லையா என்பதுதான் இப்போதுள்ள வினா. ஆனால் இதற்கு நேரடியாக சுட்டிப்பாக பதில் சொல்லாமல் வெடிமருந்து களஞ்சியங்களில் போதிய அளவு வெடிமருந்து உள்ளன என கூறும் ட்ரம்ப் தாட் இடைமறிப்பு ஏவுகணைகள் உள்ளனவா என்பதை மாத்திரம் சொல்ல மறுக்கின்றார். ஏனென்றால் அவருக்கு தெரியும் அது உண்மையில் அங்கு களஞ்சியத்தில் வெற்றி இருக்கின்றது அமெரிக்க இராணுவ அதிகாரிகள். இதனால் தான் பென்டகனுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் தான் ஈரான் மீதான ட்ரம்பின் போர் முழக்கங்கள் எல்லாம் தனிந்ததான கதைகள் எல்லாம் அரசியல் பிரசலாக இருக்கத்தான் செய்கின்றன. தாட் இடைமறிப்பு ஏவுகணைகள் உள்ளது உள்ளபடியே களஞ்சியங்களில் வெற்றித்தான் இருக்கின்றன. எனினும் இந்த கையிருப்பு குறைந்தது என்ற செய்தி ஈரானை உற்சாகமூட்டும், அதனை தொடர்ந்தும் தளங்களை தாக்க வைக்கும் என்பதால் இந்த பீரங்கி குண்டுகள் மற்றும் சிறு ஆயுதங்களுக்குரிய வெடிமருந்துகளை கணக்கில் எடுத்து போதிய அளவு வெடிமருந்து கையிருப்பு உள்ளதென ட்ரம்ப் இன்றும் அறிவித்துக் கொண்டார். என்றாலும் ட்ரம்பின் மடியில் இந்த வெடிமருந்து களஞ்சியத்தின் உண்மையான நிலவரம் என்ன என்பது குறித்த ஒரு கணம் இருக்கத்தான் செய்யும். இவ்வாறாக அமெரிக்காவுக்கு இந்த ஈரானிய போரில் பல்முனை நெருக்கடிகள் உள்ளன. அது ஒரு பெரிய வல்லரசாக இருந்தாலும் ஒரு போர் எவ்வளவு தூரம் அதனை அடிக்கின்றது என்பது இந்த போரில் அது கண்ணார காண்டு கொண்டிருக்கிறது. மறுபுறத்தே ஈரான் ஏதோ இந்த போரால் அது பெரும் சாதக நிலையில் இருப்பதாகவும் கூறிக்கொள்ள முடியாது. போர் என்றாலே அங்கு நெருக்கடிகள் இரண்டு தரப்புக்கும் இருக்கத்தான் செய்கின்றன. ஈரான் உறுதியாக நிற்கின்றது என்பதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் ஈரான் உறுதியாக நின்றாலும் இந்த போரில் அது அமெரிக்காவை வெற்றியடைய முடியாதபடி சில தடுப்பாட்டங்களை செய்தாலும் அதற்கும் சவால்கள் இருப்பதை ஈரானிய அதிபர் மசூத் பெஷக்ஷனின் அண்மைய கருத்துக்கள் தெளிவாகவே புலப்படுத்துகின்றன. ஈரானுக்கு தற்போதைய காலகட்டம் 1979 ஆண்டில் அங்கு உருவான இஸ்லாமிய புரட்சிக்கு பின்னரான மிகவும் கடினமான ஒரு காலகட்டமாக மாறியுள்ளதாக ஈரானிய அரசு தலைவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார். அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல்களால் ஈரான் பெரும் அழுத்தத்தில் உள்ளதையும் அவர் ஒளிவு மறைவில்லாமல் சொல்லியிருக்கின்றார். ஆனால் இவ்வாறு ஒளிவு மறைவில்லாமல் சொல்லும் ஈரானிய அரசு தலைவருக்கு கடும்போக்கு பிரிவுகளிடமிருந்து அழுத்தங்கள் இருப்பதான செய்திகள் எல்லாம் இருக்கின்றன. இதனால் அவர் விரைவில் பதவியை துறக்கப் போவதான வதந்திகள் எல்லாம் சுற்றி சுழல்கின்றன. ஈரானிய எதிர்க்கட்சி ஊடகங்கள் இவ்வாறாக ஈரானிய அரசு தலைவர் பதவி துறக்கப் போவதான செய்திகளை வெளியிட்ட நிலையில்தான் தான் பதவி விலகப் போவதில்லை என பெஷக்ஷியன் கூறியிருக்கின்றார். தான் ஒருவேளை பதவி விலகப் போவதாக இருந்தால் அதனை பகிரங்கமாக அறிவிப்பேன், இவ்வாறெல்லாம் ஒளிவு மறைவாக இருக்க மாட்டேன், ஆனால் இப்போதைக்கு நான் பதவி விலக மாட்டேன் என்பதுதான் பெஷக்ஷியனின் தற்போதைய நிலைப்பாடாக இருக்கின்றது. ஆனால் மறுபுறத்தை ஈரானின் தலைமைத்துவத்துக்குள் இப்போது ஒரு அரசியல் பதற்றம் நீடிக்கத்தான் செய்கின்றது. தனது பதவி விலகல் குறித்த செய்திகளை பெஷக்ஷியனே மறுத்து கொண்டாலும் உள்ளூர நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்கின்றன. அந்த வகையில் பார்த்தால் அவரே கூறுவது போல
79ஆம் ஆண்டு இஸ்லாமிய புரட்சிக்கு பின்னர் ஈரான் தனது மிகவும் கடினமான காலகட்டங்களில் ஒன்றை இப்போது கடப்பது என்பது உண்மையான விடயம்தான். மேற்குலக தடைகள் நீண்ட காலமாகவே ஈரானை அடித்திருந்தன. ஈரானிய பணவீக்கம் அதற்கு ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த பணவீக்கத்தை மையப்படுத்தி தான் ஈரானிய அரசாங்கத்துக்கு எதிராக கூட இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் கிளர்ச்சிகள் எல்லாம் இடம்பெற்றன. இந்த கிளர்ச்சிகளை மையப்படுத்தி தான் ஒரு போரை நடத்தினால் மக்களே ஈரானிய அரசாங்கத்தை கவிட்டு விடுவார்கள் என ட்ரம்ப் தவறாக கணித்து இந்த போரை தொடுத்த நிலையில் இந்த போரே பிளவுபட்ட ஈரானியர்களை ஒன்றுபடுத்தி விட்டது. குறிப்பாக ஈரானிய உயர் ஆன்மீக தலைவரின் படுகொலை அடைத்து இந்த பிளவுகள் எல்லாம் ஓரளவுக்கு சீர் செய்யப்பட்டன. ஆனாலும் ஈரானுக்கு அடுத்தடுத்த அடிகள் விழுவதால் ஈரானின் பொருளாதாரம் கடந்த பல ஆண்டுகளாகவே அழுத்தத்தில் தான் இருப்பது மறைபொருளான ஒரு விடயமல்ல. தற்போது ஹோர்முஸ் நீரிணையை மூடியுள்ளதால் அது சர்வதேச தனிமைப்படுத்தலிலும் உள்ளது. ஈரானின் முன்னிய பங்காளி நாடுகள் கூட இந்த ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் தமது பொருளாதாரம் அடிக்கப்படுவதால் ஈரான் மீது ஓரளவு கடுப்பில் தான் இருக்கின்றன. அதன் பிராந்திய ப்ராக்சிகளும் ஹமாஸ், ஹெஸ்புல்லா இல்லைனா ஹவுத்திகள் போன்ற கூட்டணிகளும் முன்னரே போன்ற பலத்தில் இல்லை. ஏனென்றால் அவையும் குறிவைத்து அடிக்கப்படுகின்றன. அதனால் அவற்றையும் இப்போது பொருளாதார ரீதியில் போஷிக்க வேண்டிய நிலையில் ஈரான் தான் இருக்கின்றது. என்னென்றால் இந்த ப்ராக்சிகளுக்கு ஈரான் தான் ஒரு முக்கியமான நிதி ஆதாரமாக இருக்கின்றது. ஆகையால் இப்போதைய நிலையில் அவர்களையும் கைவிட முடியாது என்பது தெஹ்ரானுக்கு ஒரு சங்கடமான நிலை. ராஜதந்திர அழுத்தங்களுக்குள் ஈரான் இருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரை அதன் இஸ்லாமிய புரட்சிக்கு பின்னர் மிகவும் கடினமான காலகட்டம் என பார்த்தால் அது 1980ஆம் ஆண்டு முதல் 88ஆம் ஆண்டு வரை அது ஈராக்குடன் நடத்திய போர்க்காலம் என்பதையும் ஒத்துக்கொள்ளலாம். பல்லாயிரக்கணக்கான ஈரானியர்கள் இந்த போரில் பலியாகி கொண்டார்கள். ஏன் ஈராக்கியர்களும் தான் பலியாகி கொண்டார்கள். ஈரானிய உட்கட்டமைப்பில் பெரும் அழிவுகள் ஏற்பட்டன. என்றால் ஈராக் அன்றைய நாட்களில் பல ஈரானிய நகரங்கள் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தியிருந்தது. இதனால் ஈரானிய பொருளாதாரம் நாசமாகிக் கொண்டது. அன்றைய காலகட்டத்தை நோக்கினால் இப்போதைய அமெரிக்க போரை விட அது பல மடங்கு அதிகமான நாசகாரத்துக்குரிய போர். என்னென்றால் 8 வருடங்களாக ஈராக்குடன் ஈரான் நடத்திய அந்த போர் வெற்றியின்றி ஈரானுக்கு அதனை 88ஆம் ஆண்டில் முடிக்க வேண்டிய ஒரு கட்டத்தை உருவாக்கி இருந்தது. அப்போது அது ஈரானுக்கு ஒரு பின்னடைவாக இருந்தது. இப்போது அதன் பின்னரான நாட்களும் ஈரானை மீண்டு கொள்ளும் வகையில் அதற்கு வாய்ப்புகளை வழங்கவில்லை. மேற்குலக தடைகள், அமெரிக்காவின் கடுமையான இறுக்கம் ஆகியன ஈரானிய பொருளாதாரத்தை மிகவும் கடினமான ஒரு நிலைக்கு நீட்சிப்படுத்தியுள்ள நிலையில்தான் ஈரானியர்கள் சவாலே சமாளி என்ற வகையில் இன்று வரை நகர்ந்து வருகின்றார்கள். அந்த வகையில் ஈரானியர்களின் மன உறுதியை அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வார்கள். ஆயினும் 79ஆம் ஆண்டு இஸ்லாமிய புரட்சிக்கு பின்னர் ஈரான் அமெரிக்காவின் புதிய போர் வடிவில் தனது 2வது மிகவும் கடினமான காலகட்டத்தில் இப்போது நிற்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஈரான் இப்போது ஹோர்முஸ் நீரிணையை ஒரு ட்ரம்ப் காட்டாக பயன்படுத்தி கொண்டாலும் ஈரான் ஓமானுடன் நாளைக்கிடையில் ஹோர்முஸ் நீரிணையை மையப்படுத்தி ஒரு ஒப்பந்தத்தை எட்டிக்கொண்டாலும் அதற்குரிய வாய்ப்புகள் எல்லாம் 50% என்ற அடிப்படையில் இப்போது இந்த பதிவு பதியப்படும் வரை இருந்தாலும் ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க முற்றுகை தொடருமா நீங்குமா என்பதில்தான் ஓமானுடன் அது செய்யக்கூடிய ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான டீலுக்கும் வெற்றி தோல்வியை தரும் என்பதால் இந்த ஆட்டங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் அமெரிக்காவுடன் முடிச்சு போடப்பட்டு இருப்பதைத்தான் காட்டிக்கொள்கின்றன. இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் திகதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.